ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 24 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிவின் வந்து டேய் அப்படின்னு சொல்லி கத்திட்டு தாலியெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு பக்கத்துல நின்னவங்கிட்ட இருந்து அருவாளை வாங்கி எவ்வளோனாச்சும் கிட்ட வந்தீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ராகினியோட கழுத்துல போய் கத்திய வச்சிடறாரு. இப்ப பசுபதி டேய் என் பொண்ணுடா வலி தாங்க மாட்டாடா, அவ கழுத்துல கத்தி வச்சிருக்கடா டேய் விடுடா விடுடான்னு சொல்லி கத்துறாரு. உடனே நேரா போய் காவேரி கிட்ட போய் நின்னுட்டு, "இங்க பாரு இப்ப மட்டும் நீ அவள விடல, நான் இவள எதனாச்சும் பண்ணிருவேன்" அப்படின்னோனே, இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, "நீ அவள என்ன பண்றியோ, அதே தான் நானும் உன் பொண்ண பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா பசுபதி அங்க நிக்கவும், "டேய் அவள காப்பாத்துங்கடாங்கிறாரு." கிட்ட வர நிவின் வந்து, "யாராவது கிட்ட வந்தீங்க பாத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் இது பண்ணிட்டு, "உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கொஞ்சம் அப்படியே அசால்ட்டா நிக்கிறாரு. அதுக்குள்ள ராகினி என்ன பண்றாங்கன்னா, நிவினோட கைய கடிச்சு விட்டுருந்தாங்க. வலி தாங்க முடியாம அவர் வந்து அந்த கத்திய வந்து கீழ போட்டுருந்தாரு. அப்புறமா நிவின எல்லாருமா சேர்ந்து புடிச்சு கீழ அமுக்கி உட்கார வச்சோனே, இவ பசுபதி போய் காவேரி கழுத்துல போய் கத்தி வைக்கிறாரு. "இப்ப மட்டும் உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ தாலி கட்டலன்னா, நீ இவள பார்க்க முடியாது" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாரு. இப்ப நிவின் வந்து இஷ்டமே இல்லாம தாலிய எடுத்து கட்டுற வர போயிர்றாரு. அப்ப அங்கருந்து ஒரு கட்ட வந்து பசுபதி மேல வந்து விழுது. அவங்க எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயி பார்க்குறாங்க. அங்கருந்து விஜய்க்கு வந்து செம்மையா ஒரு என்ட்ரி குடுத்துருக்காங்க. சூப்பரா அந்த என்ட்ரி சீன் குடுத்துருக்காங்க. விஜய் வந்து பயங்கரமா ஃபைட் நடக்குது. விஜய் பார்த்தோனே இங்க நிவினுக்கு வந்து செம ஹாப்பி ஆயிருது. உடனே இப்ப தாலி கட்ட சொன்னாங்க. "டேய் இனிமே நான் எதுக்குடா தாலி கட்டணும்னு" சொல்லிட்டு அழகா உட்காந்து தாலிய கையில வச்சு சுத்திட்டு இருக்கிறாரு. இங்க வந்து விஜய் வந்து பசுபதிக்கும், விஜய்க்கும் கடைசியில ஃபைட் நடக்குது. அப்போ அவர் வந்து கையில வச்சிருந்த கத்தி கீழ போய் விழுந்திருந்து. இப்ப விஜய் அத கையில எடுத்துறாரு. "இனிமே நீ வந்து காவேரியோட லைஃப்ல வந்தன்னு நெனச்சுக்கோ. உன்ன நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்" சொல்லி அந்த கத்தியோட பேக் சைட வச்சு பசுபதி தலையில ஒரு அடி அடிக்கிறாரு. பசுபதி மயங்கி அப்படியே கீழ விழுந்துடுறாரு. இங்க ஃபோன் கீழ கிடக்குது. பசுபதி பக்கத்துல. அத எடுத்து விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு, "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு நிவின பார்த்து கேட்டோனே, நிவின், "இல்ல காவேரி மேல எந்த தப்பும் இல்ல. அவள வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க" அப்படின்னோனே, "டேய் தாலி எதுவும் கட்டலலடா? இன்னும் 11 மாசம் தான் வெயிட் பண்ணு. வேற ஒண்ணும் இல்ல. சரியா 11 மாசம் தான். தாலி கிலி கட்டிறாதடா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்துட்டு, "பாத்தியா அவ நல்லா தான் இருக்கிறா. மயக்கத்துல தான் இருக்கிறா. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அப்புறமா பெற கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன் வச்சோனே, இப்ப நிவினுக்கு லைட்டா டவுட் ஆகுது. ஏன் இவரு இப்படி சொல்றாரு அப்படின்னு. அப்புறமா நிவின் இவங்க எல்லாத்தையும் ஒரு ரூம்ல வச்சு கூட்டிட்டு இங்க நிவின் எஸ்கேப் ஆயிடுறாரு. விஜய் காவேரிய கூட்டிட்டு இங்க வந்து ரூமுக்கு வந்துடுறாரு. இந்த கேப்ல இங்க என்ன நடக்குன்னா, தாத்தா வந்து விஜய்க்கு காவேரிக்கு மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறாரு. அவங்க 2 பேருமே எடுக்கல அப்படின்னோனே, ரூமுக்கு கால் பண்ணும்போது, அந்த ரூம்ல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க 2 ரூம் புக் பண்ணியிருக்காங்க. விஜய் பேர்ல 1, காவேரி பேர்ல 1ன்னோனே, இப்ப தாத்தா ரொம்ப உடைஞ்சு போய் உட்கார்ந்து அவங்க அன்னைக்கு சண்டை போடுவாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இதெல்லாம் இடையிலேயே நடக்குது. இங்க விஜய் வந்து காவேரிய ரூம்க்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப காவேரி திடீர்னு கத்துறாங்க. "இல்ல, இல்ல எனக்கு விடு, விடு, விடு காப்பாத்து, காப்பாத்துன்னு." ஆனா விஜய் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கிறாரு. அவங்க ஃபோன் பண்ணி விஜய் கிட்ட என்கொயரி கேட்கும்போது, விஜய் அவரு அங்க தான் மயங்கி விழுந்தாரு. அதுக்குள்ள யார் வந்து காப்பாத்தியிருப்பா? அவரு அங்கருந்து போயிருப்பாருன்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுட்டு இருக்கிறாரு. இங்க காவேரி கத்துனோனே, அப்புறம் விஜய் போய், "ஒண்ணும் இல்ல மொத கண்ண தொறந்து பாரு" அப்படின்னு சொன்னோனே, விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாரு, "நீ எத பத்தியும் கவலைப்படாத. அங்க கல்யாணம்லாம் நடக்கலன்னோனே" காவேரி கேட்குறாங்க, "நான் எதுக்கு அத நெனச்சு கவலைப்படணும்?" அப்படின்னு சொல்லி 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, காவேரி அப்படியே குளுர்ல நடுங்குறாங்க. அப்போ விஜய் வந்து அவரோட ஷொட்டர எடுத்து அவங்களுக்கு வந்து பொத்தி விடுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.